கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய அருள்நாதராகிய இயேசுவானவர் மலை பிரசங்கம் என்கிற ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணினார். அதை திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 6 நான் வாசிக்கிறேன். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்கியமானது நமக்குள்ளே பல சிந்தனைகளை கிளறி விடுகிறது. பரிசுத்தத்தை கொண்டு போய் நாய்களுக்கு கொடுப்பார்களா? முத்துக்களை பன்றிகள் முன் கொடுப்பார்களா? அதை அது செய்வதில்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆலோசனை என்பது a valuable principle என்று சொல்லலாம். ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆலோசனையாகும். ஆண்டவருடைய போதனைகள் எல்லாமே நல்ல ஆலோசனைகள், மதிப்புக்குரியது. இது சிந்தனையை கிளறக்கூடிய மதிப்புக்குரிய ஒரு அருமையான ஒரு போதனையாய் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தால் நம்முடைய மனித வளத்தை, நம்முடைய திறமையை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை கூட அநேக இடங்களிலே, தவறான இடங்களிலே அதை நாம் பயன்படுத்தி அங்கே பீறப்பட்ட அந்த நிகழ்வுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளின் செய்தி ஊடாக உங்களோடு பேசுவாராக. இது ஒரு ஆழமான ஒரு செய்தி. இது விரிவாக பிரசங்கிக்கப்பட செய்தி. ஆனால் சுருக்கமான நேரத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். 7 குறிப்புகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். இவைகளை எல்லாம் பன்றிகளுக்கு முன்னே போடக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, முதலாவது ஆவிக்குரிய அந்த இன்சைட், அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஆவிக்குரிய அந்த பிரகாசமான கருத்துக்களை ஒருவேளை அங்கே ஈடுபாடற்ற அந்த மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆங்கிலத்திலே நான் சொல்கிறேன், ஷேரிங் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் வித் அன்இன்ட்ரெஸ்டட் லிசனர்ஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கு வேதாமத்திலே ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை தந்திருக்கிறார். இந்த சத்தியங்களை, அனுபவங்களை, தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, இவைகளையெல்லாம் ஒருவேளை ஈடுபாற்ற அன்இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வது ஞானம் இல்லாத ஒரு தன்மையாகும். அப்படி பகிர்ந்து கொண்டால் என்ன நடைபெறும்? அவர்கள் நம்மை பீறுவார்கள், நம்முடைய வார்த்தைகளையே நமக்கு திருப்புவார்கள். அருமையானவர்களே, ஒரு பெரிய ஒரு மனிதன், அறிவியல் பட்டத்துக்காக படித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அதாவது டாக்டரேட் பண்ணுகிற ஒரு மனிதன், அதாவது முதல் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவனிடத்தில் போய் அதை பகிர்ந்து கொள்வானால் அவனை காட்டில் மதியினன் யாருமே இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிற ஒரு காரியம் என்ன? ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை அந்த முதிர்ந்தவரிடத்திலே சொல்ல வேண்டுமே தவிர குழந்தைகளாக தவண்டு ஒன்றிடத்திலே பகிர்ந்து கொள்கிறது நல்லதல்ல. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். அங்கே பவுல் புறஜாதிகள் மத்தியிலே வல்லமையான ஒரு அப்போஸ்தலராக பணி செய்கிறார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு எருசலேம் திருச்சபையில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திலே மூத்த தலைவரிடத்தில் வருகிறார். அப்படி வரும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆயினும் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாக அதை விவரித்து காண்பித்தேன் என்று சொல்கிறார். தன் வாழ்க்கையிலே நடந்தவைகள் அல்லது ஆண்டவர் நடப்பித்த காரியங்கள், ஆண்டவருடைய பயன்படுத்துகிற காரியங்கள், ஊழியத்தினுடைய தன்மைகளை அவன் எல்லாரிடத்திலும் போய் அதை ஒட்டு மொத்தமாக போட்டு அதை விற்பனை பண்ணவில்லை. ஆனால் தனிமை உள்ளவிடத்திலே விவரித்து சொன்னான். ஆகவே யாரிடத்திலே எதை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். 2வதாக, விலை மதிக்க முடியாதது நம்முடைய காலம். ஆகவே நம்முடைய காலத்தை நம்பகத்தன்மை இல்லாத அந்த உறவுகளிலே செலவிடக்கூடாது. இன்வெஸ்டிங் டைம் இன் அன்ரிலையபிள் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம்.
இன்றைக்கு சிம்சோன் இதே தவறை செய்தார். நம்பக தன்மை அற்ற ஸ்திரீகளோடு அவன் செலவழித்தார். அங்கே நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேசிகளோடு தெளியாளோடு அவன் தன் காலத்தை நேரத்தை செலவழித்து வல்லமையும் மகிமையை இழந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 1:1 நீங்கள் சிந்தித்து தியானித்து பாருங்கள். மூன்றாவதாக, நம்முடைய தாளந்துகளை ஒருவேளை நம்மை மெச்சிக்கொள்ளாத அந்த மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேரிங் அவர் டேலண்ட்ஸ் வித் அன்அப்ரிஷியேட்டிவ் ஆடியன்சஸ் என்று சொல்லலாம். ஒருவேளை நம் புகழை விரும்புவதில்லை, ஆனால் நம்மை மெச்சிக்கொள்ளப்படுவதை எல்லா மக்களும் விரும்புவார்கள். ஒரு நல்ல திறமைசாலியான ஒரு அருமையான இசை ஞானி அல்ல இசை வல்லுனர் தன்னுடைய இசை திறமையை கொண்டு போய் அவன் நடுரோட்டிலே சொன்னார், அதை பயன்படுத்தினால் அதை யாராவது பாராட்டுவார்களா? கூட்டம் கூடலாம், ஆனால் அங்கு பாராட்டப்பட முடியாது. அந்த தாளந்துக்குரிய மகிமை கனம் பெற முடியாது. ஒருவேளை நம்முடைய தாளந்துகளை தவறான இடங்களிலே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதை ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்படி பயன்படுத்தியனாலே நமக்கு சோர்வடைய பண்ணியிருக்கிறார்கள். நம்முடைய திறமை தாளந்துகளை குறித்து அநேக சந்தேகத்தோடு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே பணம் மிக முக்கியமானது. ஆண்டவர் நம்மை பொருளாதாரத்திலே ஆசீர்வதித்திருக்கலாம், ஆனால் அந்த பொருளாதாரத்தை யாரிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானம் வேண்டும். அநேகர் பணத்தை அநேக தவறான இடங்களிலே முதலீடு செய்வது உண்டு. ஆனால் இந்த குறிப்பிலே நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய பொருளாதார உதவிகளை பலருக்கு நாம் செய்து வருகிறோம். அதை செய்யும் பொழுது இர்ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல், அதாவது கடமை தவறிய அல்லது பொறுப்பற்ற மக்களிடத்திலே இந்த பண உதவியை செய்யாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படி கடமை உணர்வற்ற அல்லது பொறுப்பற்ற மக்களிடத்திலே நீங்கள் பண்ணுவீர்கள் என்றால், வேத வசனம் சொல்கிறது அது வீணாய் போய்விடும். அது இன்னொரு மனிதனுடைய பாவத்துக்கு அது தூண்டுதலாய் மாறிவிடும். நீங்கள் கொடுக்கிற அந்த உதவியானது மதிப்பற்றதாய் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்திலே அநேக சமயத்திலே அங்கே கட்டுப்பாடற்ற அல்லது பொறுப்பற்ற மக்களிடத்திலே போய் நம்முடைய பண உதவியை செய்யாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஒருவன் கடன் பாரத்தில் விழுந்து கிடக்கிறான், அவனை நீங்கள் தூக்கி அவனை எடுக்க அந்த பண உதவி செய்யும் பொழுது விடுதலை வாங்கி விடுவான். மறுபடியும் அவன் கடன் வாங்குகிறான். ஏனென்றால் தனக்கு உதவி செய்ய ஏராளமான மக்கள் இருக்கிறதை அவன் புரிந்து கொண்டவனாய் காணப்படுகிறான். வேதாமத்திலே 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 47-48 எடுத்து வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே 2 நாளாகம புஸ்தகத்திலே நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்திலே அங்கே 35 சொல்கிறது, அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சிசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடு கூடிக்கொண்டான். அப்படியே எஸ்யோன் கெபரிலே கப்பல்களை செய்தார்கள். மராசே ஊரானாகிய தெதோராவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க சொல்லி, நீர் அகசியாவோடு கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. இங்கே பாருங்கள், அங்கே யோசபாத் அகசியா என்கிற பொல்லாப்பு ராஜாவோடு சேர்ந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொண்டு கப்பல்கள் செய்தான். கப்பல்கள் உடைந்து போயிற்று. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன்
நாம் பெற்றுக்கொண்ட அந்த உண்மையை உண்மை உள்ளிடத்திலே பகிர்ந்து கொள் என்று சொல்லி ஆலோசிக்கிறார். 4 குறிப்புகளை சொன்னேன். 5வதாக நம்முடைய தனிப்பட்ட அந்த பர்சனல் ஸ்ட்ரகிள், நம்முடைய தனிப்பட்ட போராட்டம், தனிப்பட்ட அந்த போராட்ட வேதனைகள், இவைகளை நம்மை தாங்க மனதில்லாத நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்னால் சரியா இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஷேரிங் அவர் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் வித் அன்சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லலாம். ஒருவேளை நம்மை தாங்காத அல்லது நமக்கு உதவி செய்யாத, ஆறுதல் படுத்தாத அந்த மக்களிடத்தை போய் நம்முடைய தனிப்பட்ட போராட்டங்களை பகிர்ந்து கொள்ளாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் என்ன நடைபெறும்? உங்கள் தனிப்பட்ட போராட்டமானது ஒளியின் வேகத்தை காட்டிலும் மக்கள் மத்தியிலே பரவ ஆரம்பித்துவிடும். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போய்விடுவார்கள். உண்மையுள்ள மக்களிடத்திலே நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தங்கள் அனுபவங்களிலிருந்து அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்வார்கள். அல்லாவிட்டால் உங்களுக்காக கண்ணீரோடு செபிப்பார்கள். அல்லாவிட்டால் உங்களுக்காக உபவாசித்து தேவனோடு போராடுவார்கள். உங்களுடைய துன்பங்களிலே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மக்களாயிருப்பார்கள். வாழை மரம் சாயும் பொழுது சில கட்டைகளை வைத்து அதை விழாதபடி அதை நிறுத்துகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வரும் பொழுது நல்ல உண்மையான முதிர்ச்சியான மக்களிடத்தில் போய் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம்மை விழாதபடி தாங்குகிற ஒரு தூண்டுகோலாக, ஒரு ஊண்டுகோலாக அவர்கள் மாறுவார்கள். 5 குறிப்புகளை சொன்னேன். 6வதாக சொல்கிறேன். உங்களுடைய விலைமதிக்க முடியாத ஊழியத்தை, திட்டங்களை, அதாவது குறைவான பலவீனமான தலைமைத்துவ மக்களிடத்திலே விட்டு கொடாதிருங்கள். இன்வெஸ்டிங் இன் மினிஸ்ட்ரீஸ் வித் புவர் ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களை, பொறுப்புகளை, திட்டங்களை, கடமைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் விடும் பொழுது நல்ல உக்ரானத்துவம், நல்ல தலைமைத்துவம் உள்ள மக்களிடத்திலே அதை விட வேண்டும் என்று ஆவியானுடைய பலத்திலே சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த விஷயங்களில் இன்றைக்கு நாம் தடுமாறுகிறோம். சில சமயத்தில் உறவின் அடிப்படையிலே, நட்பின் அடிப்படையிலே அல்லது அழுத்தத்தின் அடிப்படையிலே இதை நாம் பிறரிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறோம். நல்ல ஒரு போதகர் நன்றாக ஊழியம் செய்கிறார். ஆனால் தன்னுடைய போதக பணியை, தன்னுடைய திருச்சபையை, தன்னுடைய மிஷனரி பணியை, தன்னுடைய ஊழிய விரிவாக்கத்தை நல்ல தலைவரிடத்தில் ஒப்புக்கொடாதபடி ஒருவேளை குறைவான தலைமத்தில் விட்டு கொடுத்து அவர் கடந்து போகும் பொழுது அவர் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக செய்த அந்த திருப்பணியானது அழிந்து விடுகிறது, கரைவிட்டு விடுகிறது, அவமானத்திலே குன்றி போய்விடுகிறது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-3 வரை பாருங்கள். இந்த காரியத்தை சாமுவேல் என்கிற தீர்க்கன் கூட செய்தார். சாமுவேல் நியாயாதிபதியாயிருந்தால் தன்னுடைய 2 பிள்ளைகள் மகன்களுக்கு அந்த நியாயாதிபதியின் பொறுப்பை கொடுத்தார். அவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள், அவர்கள் நியாயத்தை புரட்டுகிறவர்கள், அது பரிமாணம் வாங்குகிறவர்கள், தேவ வழியை நடாதவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல அவன் கொடுத்ததனுடைய விளைவு என்ன? ஊழியம் கரைபட்டது. அதேபோல ஏலியினுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். 3 யோவானின் புத்தகம் 9-10 எடுத்தால் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே தேத்திரேப்பு என்கிற அங்கே குறைவான தலைமைத்துவத்திலே அங்கே பொறுப்புகள் போன பொழுது அந்த திருச்சபையிலே ஏற்பட்ட விளைவுகளை நாம் பார்க்கிறோம். 7வதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனித வளத்தை, செழிப்பை, ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அவசியமற்ற மக்களிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏசாயாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கு ஏசாயா 39ஆம் அதிகாரத்தை எசேக்கியா ராஜா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, பண்டகசாலையை, யுத்த கருவிகளை எல்லாம் பாபிலோனின் ஸ்தானபதிகளுக்கு காண்பித்து
அவன் தண்டனையை பெற்றுக்கொண்டதை அங்கு ஏசாயா 39ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட முத்துக்களை பன்றியுடன் போடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை ஆண்டவரே கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். இதை கேட்டவர்கள், இதை பயன்படுத்துகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முத்துக்களை பன்றிகளின் மேல் போடாதபடி விழிப்பாய் இருக்க பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.